வணக்கம் மக்களே. ஆக்சுவலி போன தடவை வந்து ஸ்பீச் தெரபிஸ்ட் யாரு, அவங்க கிட்ட யாரெல்லாம் போகணுங்கிறத பத்தி பேசியிருந்தோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா அதோட கண்டினியூஷன் வச்சுக்கலாம். இப்போ நிறைய பேரண்ட்ஸ் வந்து நீங்க குழந்தைங்க வந்து பேசலை இல்லை வந்து நடக்கலை அப்படிங்கும் போது ஜென்ரலாக எல்லா பேரும் டாக்டர்கிட்ட போறீங்க. ஸோ டாக்டர்கிட்ட போகும்போது அவங்க சொல்லுவாங்க, இப்போ சப்போஸ் ஏஜ் அப்ராப்பரி டெவலப்மெண்ட் என்ன அப்படிங்கிறது தெரியாது. பட் ஆனால் நீங்கள் டாக்டர்கிட்ட போகும்போது அவங்க வந்து நீங்கள் வீட்டில் உட்காந்து பேசுங்க, குழந்தைங்களோட விளையாட விடுங்க, இல்லைன்னா ஸ்கூலில் சேர்த்து விடுங்க, அதுக்கப்புறம் பசங்க பேச ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது வந்து ஒரு சர்டைன் ஆஃப் பீப்புள், அதாவது ஒரு விதமான ஒரு சில குழந்தைங்களுக்கு வேணால் அது வந்து சரியாகலாம். ஆனால் எல்லா குழந்தைங்களுக்கும் அது வந்து சரியாகாது. ஏன்னா ஏஜ் டிஃபரன்ஸ் ஆகும். அதே மாதிரி வந்து என்ன பிரச்சனைகள்னு இருக்கு, அந்த பிரச்சனைக்கு அவங்க வந்து ஸ்கூலுக்கு போட்டால் சரியாவாங்களா, இல்லை பொது இடங்களுக்கோ இல்லை வந்து மற்ற பசங்களோட விளையாட விட்டா சரியாகுவாங்களா, பழக விட்டா சரியாயிருவாங்களா அப்படின்னு கேட்டால் அது நம்மளுக்கு அவங்களுக்கோ இல்லை வந்து உங்களுக்கோ அது சரியா சொல்ல தெரியாது. ஸோ எப்பயுமே ஒரு குழந்தை இப்போ இந்த காலகட்டத்தில் ஒரு குழந்தை ஒரு வயசுல பேசலை அப்படின்னாலாவே நீங்க ஒரு ஸ்பீச் தெரபிஸ்ட்டை பார்க்கறது நல்லது. நீங்க ஸ்பீச் தெரபிஸ்ட்டை போகும்போது இவங்க உடனே வந்து தெரப்பிக்கு போட்டுருவாங்க, நம்ம கிட்ட வந்து நம்மளை ஏமாத்திடுவாங்க, நம்மளுக்கு வந்து கிளாஸுக்கு போட்டுருவாங்க அப்படிலாம் நீங்க யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா ஒரு ஸ்பீச் தெரபிஸ்ட்டுக்கு தான் உங்களோட குழந்தைங்களோட ஏஜ் அப்ராப்பரியேட் டெவலப்மெண்ட், அதாவது ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ்ல, அதாவது பேச்சு மற்றும் மொழித்திறன்ல உங்க குழந்தைங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குன்னு அவங்களால கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு சர்டன் டெஸ்ட் மெட்டீரியல்ஸ் வச்சிருப்பாங்க. அதை வந்து செக் பண்ணி பார்த்துட்டு உங்க குழந்தைங்களுக்கு இந்த லெவலுக்கு பேச்சு திறமை இருக்கு, இந்த அளவுக்கு மொழித்திறன் இருக்கு அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அதுல ஒரு முன்ன பின்ன விஷயங்கள் இருந்தது அப்படின்னா ஓகே, நீங்க வந்து நம்ம சொல்ற விஷயங்களை மட்டும் ஹோம் பேஸ்டு ப்ரோக்ராம் மட்டும் ஃபாலோ பண்ணிக்காங்க, அவங்களுக்கு வந்து பெருசா வேற எதுவும் தெரப்பி தேவையில்லைன்னே சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க. பட் ஆனா எந்த குழந்தைக்கு தெரப்பி தேவைப்படுதுங்கிறத வந்து அவங்களால மட்டும்தான் சொல்ல முடியும். அண்ட் மோரோவர் நீங்க நினைக்கிற மாதிரி வந்தாக தெரப்பி குறை சொல்லிடுவாங்க அப்படிங்கிற அந்த எண்ணத்தெல்லாம் விட்டுருங்க. ஒரு குழந்தை அசஸ்மெண்ட்டுக்கு போகும்போது, டீட்டெயில் அசஸ்மெண்ட் எடுக்கும் போது அவங்களோட ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் ஏஜ் அப்படிங்கிறது ஒன்று கண்டுபிடிப்பாங்க. அது அந்த குழந்தைங்களோட ஏஜ் அப்ராப்பரேட், அதாவது அந்த குழந்தை வயசுக்கு ஏற்ற வளர்ச்சி இருக்கா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அதுல இந்த குழந்தைங்களுக்கு தெரப்பி அவசியம் இல்லையாங்கிறத முடிவு பண்ணிட்டு அவங்க அடுத்த கட்ட நடவடிக்கை, அதாவது பேச்சு பயிற்சி கொடுக்கலாமா, இல்ல ஹோம் பேஸ்டு ட்ரைனிங் கொடுக்கலாமா, இல்ல ஒரு 3 மாசம் 6 மாசம் வெயிட் பண்ணி பார்க்கலாமா அப்படிங்கிற சஜஷனை வரக்கூடிய பேரண்ட்ஸுக்கு அவங்க சொல்லிடுவாங்க. அதை நீங்க செய்யாம வந்து இப்ப நீங்க மற்ற டாக்டர்ஸ் கிட்ட எல்லாம் போகும்போது அவங்க வந்து ஒரு 2 வருஷம் வெயிட் பண்ணலாம், இல்ல 1 வருஷம், இல்ல 2 வயசு வரைக்கும் வெயிட் பண்ணலாம், 3 வயசு வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதனாலன்னா அது வந்து இன்னேட் பிஹேவியராலேயோ இல்லை வந்து நேச்சுரல் டெவலப்மெண்ட்னாலேயோ வந்துரும்னு அதோட நம்பிக்கை வைக்கலாம். பட் ஆனால் 3 வயசு 4 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா குழந்தையோட வாழ்க்கையில 4 வருஷம் போயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அதுக்கப்புறம் நீங்க வந்து ஒரு தெரப்பி ஸ்டார்ட் பண்றீங்க, இல்லை வந்து ஒரு இன்டர்வென்ஷன் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படிங்கும் போது அது எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது. இதைத்தான் நான் போன தடவை வீடியோலையும் ஒரு லைட்டான ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிட்டேன். இயர்லி ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் இயர்லி இன்டர்வென்ஷன். ஸோ இயர்லியான நிறைய பேர் வந்து இப்போ எல்லா பேருமே வந்து குழந்தைங்க பேசலை நடக்கலை அப்படின்னா பயந்து போய் ப்ரொஃபஷனல்ஸ் டாக்டர்ஸை பார்க்குறீங்க. பார்த்துட்டு அதில் வந்து ஏதோ ஒரு காரணத்தினாலேயோ, ஒன்று பண ரீதியாவோ இல்லை வந்து அதை அக்சஸ் பண்ண முடியாத காரணத்தினாலேயோ நிறைய பேர் வந்து அதை சரி 1 வருஷம் பார்க்கலாம் 2 வருஷம் பார்க்கலாம்னு தள்ளி போட்டுருங்க. ஸோ 2 வருஷம் 3 வருஷம் தள்ளி போனதுக்கப்புறம் 4-5 வயசுல நீங்கள் ஒரு குழந்தைய கூட்டிகிட்டு வரீங்க அப்படின்னா பேரண்ட்ஸ் எல்லா பேரும் எதிர்பார்க்கறது 6 மாசத்துல சரியாயிருவானா, 1 வருஷத்துல சரியாயிருவானா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட வரீங்க. இதுல வந்து நம்ம டைம் ஃப்ரேமே கொடுக்க முடியாது. எந்த அளவுக்கு ஏர்லியரா நம்ம ஒரு ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்றோமோ, ஸ்ட்ராட்டஜிஸ், அதை தெரப்பிஸை எடுத்து செய்ய ஆரம்பிக்கிறோமோ அதுக்கான ரிசல்ட் நம்மளுக்கு குழந்தைங்க கிட்ட இருந்து பார்க்க முடியும். இதை நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா மட்டுமே அதுல இருந்து மாற்றத்தை நம்ம எதிர்பார்க்க முடியும். அதனால இப்போ நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, நம்ம செய்யற அந்த அசஸ்மெண்ட்டை வச்சு தெரப்பி கொடுக்கலாமா வேணாமாங்கிறத சொல்லிடலாம், நாட்களை கடத்தலாமா வேணாமாங்கிறத சொல்லிடலாம். இதை பேஸ் பண்ணி நீங்க உங்க குழந்தைங்களுக்கான இன்டர்வென்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். பட் அது இல்லாம நீங்களா ஒரு முடிவு எடுத்து, ஏன்னா நிறைய இடத்துல எனக்கு பேரண்ட்ஸ் சொன்ன விஷயமே என்ன அப்படின்னா, பெரியவங்கலாம் வந்து அவங்க அப்பா 5 வயசுல பேசினாரு, அவங்க தாத்தா 7 வயசுல பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் 5-6 வயசு வரைக்கும் வீட்லயே வச்சிருந்துட்டு அதுக்கப்புறம் கூட்டிட்டு வந்து என் குழந்தை பேசல சார், என் குழந்தை கோவப்படுறான் சார், என் குழந்தை வந்து வாயவே திறக்கல சார், எதுக்கு இருந்தாலும் செய்கை தான் காட்டுறான், இப்போ பேசவே மாட்டேங்கிறான், யாருக்கிட்டையும் சேர மாட்டேங்கிறான் அப்படிங்கிற விஷயம்லாம் வருது.
ஸோ அதுக்கப்புறம் நம்ம இன்டர்வென்ஷன் ஸ்ட்ராட்டஜி ஸ்டார்ட் பண்ணும்போது ப்ராக்ரெஷன் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். பட் ஆனால் பேரண்டோட எதிர்பார்ப்பு, எனக்கு என் குழந்தைய வந்து இப்போ 5 வயசுல வராங்க அப்படின்னா 6 வயசுல சரி பண்ணி கொடுத்துட முடியுமா, என் குழந்தைய நான் நார்மல் ஸ்கூல்ல சேர்க்க முடியாதா அப்படிங்கிற எண்ணத்தோட வரீங்க. ஸோ அந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுக்கும். ஏமாற்றத்தை கொடுத்துக்கும் போது உங்க குழந்தைங்க மேல ப்ரெஷர் பில்டப் ஆகும். 1 வயசுல இவன் சரியா 1 வருஷத்துக்குள்ள சரியாயிருங்கும் போது நீங்க ரொம்ப ப்ரெஷர் பண்ணீங்கன்னா அதுவுமே அவங்களோட வளர்ச்சியை பாதிப்படைய செய்யும். ஸோ அதனால இனிமேல் எந்த குழந்தையும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ, உங்களை சுற்று வட்டாரத்துல இருக்கிறவங்களோ, இல்ல உங்க சொந்தக்கார குழந்தைங்களோ யாராவது 1 வயசுல பேசல அப்படின்னா ஜஸ்ட் ஒரு அசஸ்மெண்ட் போறதுல உங்களுக்கு பெரிய பிரச்சனை ஆக போறது கிடையாது. 1 வருஷம் 2 வருஷம் தள்ளி போய் வாழ்க்கை ஃபுல்லா அவங்க வந்து தெரபிஸையும் ப்ரொஃபஷனல்ஸையும் சேர்ந்து பயணப்படுறத விட நீங்க ஒரு ஜஸ்ட் ஒரு நேம் சேக் இல்ல வந்து அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் வயலுங்பாங்க இல்லையா, ஒரு தடவை ஒரு ஸ்கிரீனிங் மாதிரி பண்ணிக்கிட்டீங்கன்னா வந்து ஒரு ப்ரொஃபஷனல்ஸ் பார்த்தோன்னா அவங்க வந்து ஸ்கிரீனிங் பண்ணியாவது சொல்லுவாங்க, ஓகே இந்த குழந்தைக்கு பிரச்சனை இருக்கு பிரச்சனை இல்லைங்கிறது. ஸோ அதுக்கு வந்து பெருசா நீங்க நினைக்க பயப்படுற அளவுக்குலாம் யாரும் சார்ஜஸ் பண்ணிட போறது கிடையாது. ஸோ அதனால அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு அசஸ்மெண்ட்டுக்கு போறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ அதனால இப்ப இதை தொடர்ந்து அடுத்த வீடியோ எல்லா பேரும் சொல்றாங்க, பேசிக்கிட்டே இருங்க குழந்தை சரியாயிரும், ஸ்கூலுக்கு அனுப்புங்க குழந்தை சரியாயிரும், குழந்தைங்களோட விளையாட விடுங்க சரியாயிரும் அப்படிங்கும் போது அதுக்கான சூழ்நிலைகள் எப்படி உருவாகணும், அதுக்கான பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்றது, அந்த குழந்தைங்களை எப்படி சொல்லி கொடுக்க வைக்கிறது, அவங்க கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ. உங்களுக்கு எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.